இனி கேசரி செஞ்சால் இப்படி தான் செய்வீங்க. கல்யாண வீட்டு கேசரி வாயில் போட்டதுமே அல்வா போல் கரைஞ்சி போயிடும். பாத்திரத்தில் கூட ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். இப்போ இந்த கேசரி செய்ய இது போல் மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கிறேன். அதில் 3 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது இன்னொரு அடுப்பில் தூக்கி சிம்மில் போட்டு வச்சிடுறேன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இந்த ரவாவுடைய அளவு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 10-15 முந்திரி 2ஆக உடச்சி சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அடுப்பை மீடியமாக வச்சு இது போல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரவையோட பக்குவம் இது போல் இருக்கணும். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்த உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா ரவா வெந்து வரும். ரவா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேருங்க. சர்க்கரை உடனே சேர்த்துடக்கூடாது. இப்போ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்ட்ட இது போல் மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா டம்ளர், கிண்ணம் அது போல் எது வேணாலும் நீங்கள் அளக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சர்க்கரையில் அடித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி, நல்ல மிருதுவான அல்வா போல் உள்ள கேசரி ரெடி. இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.